ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு வெஸ்டர்ன் ஆக்ஷன் படமாக வெளியான வயட் எப்ஸ் ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல வயட் எப் ஒரு ரிப்போர்ட்டருக்கு சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற ஃபேர்மவுண்ட் ஹோட்டல்ல வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல இவர் எப்படி ஒரு ஃபேமஸான லாமேனா இருந்தார் அப்படிங்கறதையும், ஒரு யூஎஸ் மார்ஷலா தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஆன டோராவுடைய கொலை சம்பவத்துக்கு காரணமான கேங்ஸ்டர்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாரு அப்படின்றத சொல்ற ஒரு படம் தான் வயட் எப்ஸ் ரிவெஞ்ச். இந்த படத்துல வெஸ்டர்ன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வர அந்த கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும். படத்துல நடிச்ச எல்லாரும் ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எந்த கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஸ்டோரி ரொம்ப வீக்கா இருக்கும். பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம டைரக்டர் டிவிடிக்கு வந்த ஒரு படம். சோ அந்த ரேஞ்சில தான் இந்த படம் இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் வெஸ்டர்ன் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. வயட் எப்ஸ் ரிவெஞ்ச் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.